வணக்கம், உங்கள் ராஜ்குமார். ஹோப் யூ ஆர் ஃபைன். எல்லாருமே ரவுண்ட் 3க்கு வந்து ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. ரவுண்ட் 3ல் கிட்டத்தட்ட வந்து 97,000 பேர் பங்கேற்கிறாங்க. ஒரு 40,000 பேர் 45,000 பேர் ஆப்சன்டீஸ் இருப்பாங்கங்கிறது என்னோடய யூகம். ஏன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே 34,000 பேர் ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. அதனால் வந்து ஒரு 40,000க்கு மேலே ஒரு ஆப்சன்டீஸ் இருக்கும். அதனால் வந்து எல்லாருக்குமே சீட்ஸ் அப்ளை பண்ண எல்லாருக்குமே சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி செக்லிஸ்ட் வந்து ரவுண்ட் 2க்கு போட்டிருந்தேன். அதே மாதிரி செக்லிஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன், வாய்ஸில் சொல்கிறேன். ஸோ செக்லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை விட செக்லிஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறையா பேர் வந்து லாக் பண்ணல சாய்ஸு, எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2ல் நல்லா மூவ் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸை தான் நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஒருவேளை ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு ஹையர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே சேர்ந்துருப்பாங்க. அந்த வசதிக்காக தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி 2023-24 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டேட்டஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருந்து ஒரு காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் மூவ் ஆகிருக்குன்னு ரொம்ப ஈஸியாக யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 10 சீட் இருக்கிறதுல 0 இருந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ வந்து பெரிய காலேஜஸில் இன்னும் இருக்குது. அந்த சீட்ஸை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கான பாருங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் நான் ஈஸி மட்டும்தான் எடுப்பேன்னா கொஞ்சம் அதிலே வந்து தேர்ட் ரவுண்ட்லேயே சில காலேஜஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 சீட்ஸ் போயிருக்கும் செகண்ட் ரவுண்டில். அந்த காலேஜை சூஸ் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு எந்த சீட்ஸுமே மூவ் ஆகலை, அந்த காலேஜ் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். ஏன்னா எந்த சீட்ஸுமே மூவ் ஆகலை, ஒரு 10% சீட் கூட மூவ் ஆகலை, ஒரு 5% சீட் கூட மூவ் ஆகலைன்னா அந்த காலேஜில் எந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் எடுத்துமே அந்த காலேஜில் ஒரு 10 பேர் கூட எடுக்கலைங்கிறது அர்த்தம். இதை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கணும். ஸோ உங்களுக்கான கோர்ஸையே நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடாது. தேர்ட் ரவுண்ட் இஸ் ஃபார் காலேஜ், நாட் ஆப்டிங் கோர்சஸ். நீங்கள் காலேஜ் நல்லா ஆப்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காலேஜ் நல்லா ஆப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமையக்கூடிய கோர்ஸே வந்து நல்ல கோர்ஸ் தான். செகண்ட் ரவுண்டில் நிறையா பேர் சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்காம இதே மாதிரி ஈஸி மட்டும் கொடுத்து நிறையா பேருக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சு. அவங்களும் இப்போ தேர்ட் ரவுண்ட் தான் வருவாங்க. அப்படி ஒரு 2,000 to 3,000 கேண்டிடேட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆல்ரெடி 2023-24 கட் ஆஃப்ஸை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் அந்த காலேஜோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். அவங்க சொல்லியிருக்காங்க இது நல்ல காலேஜ் கிடையாது, இது நல்ல காலேஜாக இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு யூகத்துக்கு வர்றாதீங்க. அதனால தான் இந்த 2 விஷயங்களும் உங்கள் கையில் இருக்குது. அதை பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். கம்மிங் டு த பாயிண்ட், இந்த சர்க்யூட் பிரான்ச்சஸ் இல்லாமல் கோர் பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது, நிறையா பெரிய காலேஜஸில் இருக்கிறதுனால அதை ஃபில் பண்ண பாருங்கள். அதை சாய்ஸ் லிஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மெக்கானிக்கலுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிவிலுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ரிபிள்இக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கவர்மெண்ட் சைடில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி நம்ம போய்க்கலாங்கிறத பாருங்கள். டோன்ட் ஹெசிடேட் டு டேக் எனி கோர்ஸ் இன் குட் காலேஜ். சரியா? உங்களுக்கு டெக்ஸ்டைல், ஃபேஷன் இதெல்லாம் வேறங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டம் இருக்காது, அது வேறு. பட் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையோட சர்க்யூட் பிரான்ச்சஸோட இணைந்த கோர்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் நல்ல காலேஜஸில் செலக்ட் பண்ணுங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கான்ட் மூவ் ஃபர்தர். அவ்வளோதான். இன்னும் அடுத்த ரவுண்டு போகிறது சப்ளிமெண்ட்ரி ரவுண்டு. அதாவது வந்து சப்ளிமெண்ட்ரியில் யார் அப்ளை பண்ணலாம் அவங்க தான் வருவாங்க. ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணி வேஸ்ட்டு. ஸோ அதனால் இதோடு வந்து உங்களுக்கு நல்ல சாய்ஸஸ்லாம் முடிஞ்சிடும். ஒரு 100-150 சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அதை பற்றின தரவுகளை தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத இன்னும் நல்லா உற்று நோக்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே இருக்காது. இப்போ 2 ரவுண்டில் கண்டிப்பாக 60,000 பேருமே காலேஜை விசிட் பண்ணியிருப்பாங்க. விசிட் பண்ணனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் ரவுண்ட் 3ல் வரப்போகிறீங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ரவுண்ட் 3ல் வர்றதுனால
உங்களுக்கு அவங்க போய் விசிட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ், அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த காலேஜ் பற்றி. நீங்கள் இப்போ புதுசாக போய் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தான் முதல்ல போய் அந்த காலேஜில் அட்மிட் ஆகுறீங்க, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி எடுத்த காலேஜ் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, எடுத்தவங்ககிட்டையும் நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கலாம். நீங்கள் போய் இப்போ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ அவங்கவுங்க போய் பார்க்கணும். தேர்ட் ரவுண்ட் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாருமே போய் அந்த காலேஜை விசிட் பண்ணியிருப்பாங்க, காலேஜில் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க, ஃபேக்கல்ட்டிஸை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த ரவுண்டில் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் காலேஜஸை. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஃபார் ஆல் தி கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது, அது வேறு. ஜென்ரலாக இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இன்றைக்கி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கடைசி இதில் லாக் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.